உலகத்துக்கே தெரியுங்கய்யா, இந்த பிரபஞ்சத்துக்கே தெரிஞ்ச ரகசியம். அண்ணாமலையார் தீபம் தான் இந்த உலகத்தினுடைய ஜோதி ஒளியே. இதை தரிசிக்கிறதுக்கு அவர் அனுமதி தரணும். முதல்ல இந்த பிறவியில் அந்த பாக்கியம் இருக்கணும். அது இருந்தா மட்டும்தான் இது நடக்கும். அதாவது பஸ்ஸு கூட காசு இல்லாம பக்கத்து வீட்டுல கடன் வாங்கி வர்ற கோடான கோடி ஜனங்கள் இருக்கு. கோடி ரூபாய் வச்சுட்டு இங்க வர முடியாத ஜனங்களும் இருக்கு. அவருடைய அருள் இருந்தாதான் இந்த தீப தரிசனம் கிடைக்கும். இது இந்த உலகத்தின் ஒளி, இந்த பிரபஞ்சத்தின் தீப ஒளி. அண்ணாமலையார் தீபம்ங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கே ஒளி. அதை தரிசிக்கிறதுக்கு அவர் அனுமதிச்சிருக்காரு, அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. அதனால எங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. எங்களுக்கு கிடைச்ச இந்த பாக்கியம் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஆன்மாக்களுக்கும் கிடைக்கணும். இது சாதாரண ஸ்தலம் இல்ல, முக்தி ஸ்தலம். அதாவது எப்படி ஒரு கதை சொல்லுவாங்க, விநாயகர் அம்மையப்பரை சுத்திட்டு ஞானப்படத்தை வாங்கிட்டாரு, முருகப்பெருமான் உலகத்தையே சுத்தி வந்தாருன்னு. அதாவது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் தரிசிச்சு கிடைக்கிற பாக்கியம் அண்ணாமலையார் மலையை கிரிபிரச்சனை செய்யறதுல கிடைக்கும். இது எங்களுடைய அனுபவம். நாங்க 14 ஆண்டுகளா அந்த அண்ணாமலையார் கிரிபிரச்சனை சுத்துறோம். இது எங்களுடைய அனுபவத்திலிருந்து சொல்றோம். ஏன்னா இது முக்தி ஸ்தலம். ரமண மகரிஷி, சேஷாஸ்திரி சாமிகள், இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்கள் சரணாகதி அடைந்த ஸ்தலம். விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி பாத்தீங்கன்னா இந்த 400-500 ஆண்டுகளுக்குள்ளதான். இப்ப ரமண மகரிஷி, சேஷாஸ்திரி சாமிகள், பெரிய பெரிய மகான்கள்லாம் நம்மளுக்கு எப்படி தெரியுதுன்னா, இந்த தட்டச்சு இயந்திரங்கள், செய்தித்தாள்கள், புகைப்படங்கள் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த மலை பல கோடான கோடி ஆண்டுகளா இருந்த மலை. அப்ப அவங்களுக்கு முன்னாடி எத்தனையோ பெரிய பெரிய மகான்கள், ரிஷிகள் இவங்கெல்லாம் சரணாகதி இங்க அடைஞ்சிருப்பாங்க. இந்த ஒரு 400-500 ஆண்டுகள்ல புகைப்படங்கள், செய்தித்தாள்கள், அச்சு இயந்திரங்கள், இதனால இவங்க தெரிய வர்றாங்க இந்த உலகத்துக்கு. அதுக்கு முன்னாடி எத்தனையோ மகரிஷிகள், மகான்கள் இங்க உட்காந்து தவம் புரிஞ்ச இடம். அதனாலதான் இந்த மலையை சுத்தின இது ஒரு காந்த மலைன்னு சொல்லுவாங்க. ஒரு 10 தடவை கிரிவலம் சுத்தி பாருங்க, அடுத்து சுத்தாம இருக்க முடியாது, பைத்தியம் பிடிச்சிரும். பாசிட்டிவ் அடிக்ஷன். அதாவது சுத்தித்தான் இங்க சுத்தாம இருக்க முடியாது. சோ அதாவது நம்மளுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்துட்டேன், அதை தொடர்ந்து ஒரு 10 தடவை செஞ்சுட்டா போதும், மென்மேலும் உனக்கு அந்த பாக்கியத்தை அள்ளி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய அருள். அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஒரு பேரானந்தத்தை வார்த்தைகளால சொல்ல முடியாது, வார்த்தைகளால விவரிக்க முடியாது. அவர் கொடுத்த அந்த பாக்கியம், இங்க இவரை வழிபடுறதுல கிடைக்கிற அந்த ஆனந்தம், அது வார்த்தைகளால விவரிக்கிறது அளவுக்கு அது எளிமையானது கிடையாது. இதெல்லாம் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. இது என்னுடைய அனுபவம் மட்டும் இல்ல, இங்க வர கோடான கோடி ஜனங்களுடைய அனுபவம். அதனாலதான் இவ்வளவு கூட்டத்துல, இவ்வளவு ஈடுபாடுகள்ல என்ன சிரமப்பட்டாலும் இவரை தரிசிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. நன்றிங்க. கரிகாலன். நன்றி.